ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிழங்கை எடுத்துருக்கேன். இந்த கிழங்கை அதோட மேலே இருக்கிற தோலை எடுக்கணும். இந்த புட்டை ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம கிழங்கோட தோலை எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுக்கணும். இனி இந்த கிழங்கை வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பீட்ரூட் துருவோம் இல்லை, அந்த துருவலில் நம்ம எப்படி பீட்ரூட்டை துருவோமோ அதே மாதிரியே இந்த கிழங்கையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி எடுக்கணும். பார்க்குறதுக்கு இப்படி தான் எடுக்கணும். இதை மாதிரி துருவி எடுங்க தனியாக. துருவி எடுத்தாச்சு. ஏன் ஒரு தேங்காய் கலராக இன்னொரு தேங்காய் கருப்பாக இருக்குது. இப்போ நமக்கு தேங்காய் தேவை. இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு நம்ம சாதாரணமாக புட்டு அவிக்கிற மாதிரியே தான். எப்படி அவிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவிக்கணும். அதுக்கு நம்ம தேங்காய் போடுவோம், அதே மாதிரி தான் இதுக்கும் தேங்காய் போடணும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த அந்த மரவள்ளி கிழங்குல நம்ம சாதாரணமாக புட்டுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் உப்பு தண்ணியை போட்டு லைட்டாக பிசையணும். ரொம்ப பிசையக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக தான் புட்டு குடத்தில் தண்ணி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவலை புட்டு குடத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அந்த மரவள்ளி கிழங்கு நம்ம துருவி வச்சுருந்ததை எடுத்து போடணும். அடுத்து திருப்பியும் தேங்காய், அப்புறம் திருப்பியும் இந்த கிழங்கு, திருப்பியும் தேங்காய் கிழங்கு அந்த மாதிரி வச்சு போட்டு மூடி வச்சு அடுப்பில் வைக்கணும்.
இப்போ தண்ணி கொதிச்சாச்சு. இனி நம்ம அந்த புட்டு குழலை வைப்போம். இதுக்கு மேலே வைக்கணும். இப்போ அச்சி புட்டு லேசாக மேலே ஆவி வந்ததான் எடுத்துடணும். இப்போ அந்த புட்டை எடுத்து தனியாக வைப்போம். இப்போ நமக்கு தேவையான மரவள்ளி கிழங்கு புட்டு தயார். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நம்ம சர்க்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைனா இறைச்சி கறி, மீன் கறி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் சர்க்கரை ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நான் சூடாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து. சரி, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, தேங்க்யூ.